ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ போன வாரத்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ. அன்றைக்கி சாட்டர்டே நைட் ஃபுல்லாக ஸ்னோ. மறுநாள் சண்டேவும் பார்த்திங்கன்னா ஒரு 10-11 மணி வரைக்கும் ஸ்னோ இருந்தது. காலம்புரை நாங்கள் எழுந்திரிச்சோன்னே ஃபஸ்ட்டு வேலையாக காரை வேறு இடத்துல பார்க் பண்ணியிருந்தோம். அங்கேருந்து எடுத்துகிட்டு நம்ம எப்போதும் பார்க் பண்ணுற இடத்துல பார்க் பண்ணிடலான்னு. ஏன்னா என்னோடய பெட்ரூம் விண்டோலேருந்து பார்த்தோம்னா என்னோடய கார் இருக்கிற இடம் எங்களுக்கு தெரியும். அதால் இது பார்த்திங்கன்னா லீஸ் ஆஃபீஸ் கிட்டே விட்டுருக்கோம். என்ன நடந்தாலும் நம்மளுக்கு தெரியாது. அதால் நம்ம மூவ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு காலையிலே காரை க்ளீன் பண்ணிட்டேன் நான். அப்பார்ட்மெண்ட்டில் ஸ்னோ கொட்டிகிட்டு இருக்கும்போதே நடுவில் க்ளீன் பண்ணிவிடுவாங்க ரோடெல்லாம். ஆனால் சில அப்பார்ட்மெண்ட்டில் எப்படின்னா ஸ்னோ ஃபுல்லாக கொட்டி முடித்த பிறகு அதுக்கப்புறம் தான் ஸ்னோ எடுப்பாங்க. இது நான் முன்னாடி இருந்த அப்பார்ட்மெண்ட்லேயே நடக்கும். அவங்க என்னென்னா ஃபுல்லாக கொட்டி தீர்த்த பிறகு அதுக்கப்புறமா க்ளீன் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே நேற்று நைட்டில் தூக்கமே இல்லைங்க. நைட்லேருந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. ட்ரேடர் ஜோ போய் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறமா இந்த வாரத்துக்கு தேவையான பொருளெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க நான். அதுக்கு முன்னாடி புதினாவை கிள்ளி இந்த கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டேன்னா ஈஸியாக இருக்கும். நம்ம சமைக்கிறதுக்கு டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணலாம். அதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பச்சை மிளகாவை வாஷ் பண்ணி நல்லா ட்ரை ஆன பிறகு நான் காம்பெல்லாம் கிள்ளி அதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணுவேங்க. நான் யூஸ் பண்ணும்போது லைட்டாக வாஷ் பண்ணால் போதும். அதுக்காக முன்னாடியே வாஷ் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருவேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும் எனக்கு காலையில் வேலையில். நான் 2 கேஸ்ட் அயர்ன் யூஸ் பண்ணேங்க. அதை முதல்ல வாஷ் பண்ணி ஒரு பேப்பரில் தண்ணியெல்லாம் தொடச்சிருவேன். அதுக்கப்புறமா நான் ஸ்டவ்வில் வச்சு சீசனிங் பண்ணிடுறது. ஆலிவ் ஆயில் இல்லைன்னா நல்லெண்ணெய், கோகோனட் ஆயில், என்ன ஆயில் வேணாலும் போட்டு நம்ம சீசனிங் பண்ணலாம். நான் எப்போதுமே ஆலிவ் ஆயில் தான் ப்ரிஃபர் பண்ணுறது. ரெண்டுமே எடுத்து இது சீசனிங் பண்ணி வச்சுட்டேன்னா அடுத்த வாட்டி யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பசங்களுக்கு டின்னருக்கு பாஸ்தா பண்ணி கொடுத்துட்டேங்க. எனக்கும் என்னோடய ஹஸ்பண்டுக்கும் ராகி மாவு இருந்தது. அதுதான் இன்றைக்கி வெங்காயம், அதுக்கப்புறம் பச்சை மிளகா, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பெல்லாம் போட்டு தாளித்து கொட்டி அதை தோசையாக நான் பண்ணிட்டேன் நான். சட்னி அரைக்கல, எங்கள் 2 பேருக்கு தானே. அதால் இட்லி பொடி வச்சு சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் என்னோடய ஹஸ்பண்ட்கிட்ட. அவரும் ஓகேன்ட்டாங்க. ராகி தோசை எப்போதுமே நான் காலையில் வேலையில் இல்லைனா மத்தியான வேலையில் தான் பசங்களுக்கு கொடுக்குவேன். நைட் வேலையில் கொடுக்க மாட்டேன் நான் அவங்களுக்கு. எழுந்திரிச்சனே இட்லி மாவுக்கு அரிசி பருப்பு ஊற வச்சுட்டேங்க நான். இப்போ என்னோடய ரேஷியோ பார்த்திங்கன்னா இட்லிக்கு 4:1 இல்லைன்னா 5:1. அம்மா எப்போதுமே சொல்லுவாங்க 5 அழாக்கு அரிசி, 1 அழாக்கு உளுத்தம்பருப்பு. அதில் தான் நான் இட்லியும் பண்ணுவேன், தோசையும் பண்ணுவேன். ரொம்ப நல்லா வரும். அடுத்தது இந்த வாரத்துக்கான ஸ்ப்ரவுட்க்கு நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேங்க. எங்கள் வீட்டில் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா மூங் தால் ஸ்ப்ரவுட் இருந்துக்கிட்டே இருக்கும். அதால் 1 கப்பு இல்லைன்னா 2 கப்பு நான் ஊற வச்சுருவேன் எப்போதுமே. ஏன்னா பசங்களுக்கும் ஸ்ப்ரவுட் ரைஸ் ரொம்ப பிடிக்கும். வாரத்தில் 2 வாட்டி கொடுத்துருவேன். நானும் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரவுட்டில் சாலட் பண்ணி சாப்பிடுவேன். அதுக்கப்புறம் கிச்சடியும் பண்ணி சாப்பிட்றது வழக்கம். அதனால் கண்டிப்பாக எங்கள் வீட்டில் மூங் தால் ஸ்ப்ரவுட் இருந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் கருப்பு கடலை பார்த்திங்கன்னா வாரத்தில் 2 வாட்டி இல்லைன்னா 3 வாட்டி பண்ணுவேன் நான். எப்போதுமே கருப்பு கடலை தனியாக
தனியாக ஊற வைப்பேன், மூங் தால் தனியாக ஊற வைப்பேன், அப்புறம் வெள்ளை கடலை பண்ணுறதா இருந்தாலும் தனியாக ஊற வச்சு அப்படி தான் தனித்தனியாக தான் சமைச்சு கொடுத்து பழக்கம் பண்ணியிருக்கேன் பசங்களுக்கு. இப்போ ரொம்ப ட்ரெண்டாக போயிட்டுருக்கு என்னென்னா கடலை தோசை அது மாதிரி நிறைய தானியங்கள் எல்லாம் ஆட் பண்ணி பண்ணுறாங்க இல்லையா, அது எனக்கு பார்க்கும்போது ஷாக்கிங்காக இருக்குது. பசங்களுக்கு தண்ணி கொடுக்குறது எவ்ரி 2 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸுங்க. ஏன்னா வந்து பசங்க ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கு உக்காந்துட்டாங்கன்னா அவங்க தண்ணி குடிக்கிறதே மறந்துடுவாங்க. அதால் நாங்கள் கண்டிப்பாக வந்து சாட்டர்டே சண்டே வந்து பார்த்திங்கன்னா எவ்ரி 2 ஹவர்ஸ்க்கு ஒன்ஸ் வந்து தண்ணி கொடுத்துட்டே இருப்பேன். நான் மறந்தாலும் என்னோடய ஹஸ்பண்ட் கொடுத்துருவாரு. பசங்களுக்கு சுடு சுடு தண்ணி கொடுத்தோம்னா குடிக்க மாட்டாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் வார்மாக தான் கொடுப்பேன் நான். அவங்களுக்கு கொடுத்த பிறகு திருப்பியும் வந்து சூடு பண்ணி நான் குடிக்கிறது வழக்கம். போன வாரம் என்ன ஆச்சுன்னா, இட்லி மாவு வந்து கம்மியாக தாங்க அரைச்சிருந்தேன், சீக்கிரமாக ஆகிடுது. ஆனால் 2 நாள் ஸ்கூல் இருந்தது, தேர்ஸ்டே அண்ட் ஃப்ரைடே ஸ்கூல் போகணும். நானும் மறந்துட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு இட்லி மாவு இருக்குது, ராகி பவுட்ரெல்லாம் வறுத்து வச்சுருப்பேன், அதெல்லாம் இருக்குன்ற பிளானில் நான் விட்டுட்டேன். ஆனால் வந்து என்னென்னா, அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இட்லி மாவு முன்னாடி நைட்டு தான் தீர்த்துட்டேன் நான். ராகி பவுட்ரு இல்லை, அந்த வாரம் வந்து நான் வறுத்து எடுத்து வைக்கல. காலையில் வறுத்து பண்ணுறதா இருந்தால் லேட் ஆகிடும். ஏன்னா வந்து பசங்க பின்னாடியே இருப்பாங்க, என்ன ஆச்சான்னு கேட்பாங்க. அவங்களுக்கு வந்து 6 மணிக்கு டைனிங் டேபிளில் இருக்கணும். நானும் வந்து மறந்துட்டேன் காலையில் டக்குன்னு எடுத்து வறுக்கிறதுக்கு. என்னடா பண்ணலான்னு யோசனை பண்ணிகிட்டு இருக்கும் போது என்னாச்சுன்னா, ராகி புட்டுக்கு வந்து மாவு வேக வச்சு எடுத்து வச்சுருந்தேன் நான். எப்போதுமே என் பசங்களுக்கு ஸ்கூல் போகிற நாளில் நான் ராகி புட்டெல்லாம் பண்ணி கொடுத்ததே இல்லைங்க. இது நாள் வரைக்கும் பசங்களாம் ஹை ஸ்கூல் வந்துட்டாங்க, இது நாள் வரைக்கும் நான் ராகி புட்டு கொடுத்ததே இல்லை ஸ்கூல் போகிற நேரத்தில். நான் அன்னைக்கு மட்டும் ராகி புட்டு மாவு தான் இருந்தது. அவங்கக்கிட்ட யாருக்கும் சொல்லலை, ஏன்னா சொன்னோம்னா வேண்டான்னு தான் சொல்லுவாங்க. அன்றைக்கின்னு பார்த்து எக்கும் சீக்கிரமாக தீர்ந்துடுது அந்த வாரம். டக்குன்னு ராகி புட்டு பண்ணி கொடுத்தேன் நான். ஆளுக்கு 2 வாய் சாப்பிட்டு போனாங்க. அதனால் இந்த வாட்டி வந்து ராகி பவுடரெல்லாம் முன்னாடியே வறுத்து எடுத்து வச்சுக்கலான்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கேன். தயிர் ஊற்றிருக்கேன், மூடி மட்டும் நான் போடலைங்க, ஸ்டீல் மூடி தான் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா இட்லி வந்து அவனில் வைப்பேன் நான் பொங்குறதுக்காக. அந்த டைமில் வந்து இந்த தயிரையும் எடுத்து உள்ளே வச்சுருவேன் நான், இந்த பாலையும். அதுக்காக நான் வந்து மூடி போடாமல் ஸ்டீல் மூடி போட்டு வச்சுருக்கேன் நான். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, அமேசானில் தான் இந்த கண்டெய்னர் வாங்கினேன் நான். ரொம்ப நல்லா இருக்குது. நான் இதில் வந்து ஃப்ளாக்ஸ் சீடு தான் கொட்டி வைக்கிறேன், ஏன்னா முன்னாடியே வச்சோம்னா ஈஸியாக இருக்குது, அதுக்காக. ராகி மாவு வறுத்து வச்சுருந்தேன், அது நல்லா கூல் டவுன் ஆகிடுச்சு. இப்போ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேங்க கண்டெய்னரில். ராகி மாவு எப்போதுமே நிறைய வறுத்து வைப்பேன் நான், ஒரு 3 வாரத்துக்கு வரா மாதிரி கஞ்சிக்கு. ஆனால் இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா ராகி மாவு கம்மியாக தான் இருந்தது. அதில் 2ஆக பிரிச்சுட்டேன் நான். ஒன்று வந்து புட்டுக்காக, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கஞ்சிக்காக. கஞ்சிக்கு வறுத்தது வந்து கம்மியாக தான் இருந்தது. உங்களுக்கு பார்த்தாலுமே தெரியும், பாட்டிலில் ரொம்ப கம்மியாக இருக்குது. என்கிட்ட ராகி இருக்குது, அது வாஷ் பண்ணி ஆற வைக்கணும். இப்போ இந்த வாரம் பண்ண முடியாது, ஆற வைக்கிறதுக்கு டைம் ஆகுங்க. எப்படியும் வாஷ் பண்ணி அதை வந்து ஸ்ட்ரெயின் பண்ணிவிடுவேன் தண்ணியெலாம், அதுக்கப்புறம் தான் நான் ஆற விடுவேன். இது சாட்டர்டே சண்டேயில் ஈஸியாக நடந்துடும். ஆனால் வந்து மண்டே அதை மாதிரி பண்ணேன்னா, நான் ஆற வச்சுட்டு மறந்துட்டேன்னா அதில் வந்து ஃபங்கஸ் வந்துடும். அதுக்காக இது மாதிரி ஒரு வாட்டி ஆயிருக்கு. அதுலேருந்து நான் எப்போது ராகி பவுட்ரு வீட்டில் அரைக்கிறதா இருந்தாலும், நான் வந்து வீட்டில் என்னைக்கு இருக்கனோ அன்றைக்கி தான் வந்து ராகி பவுட்ரு வந்து அரைக்கிறது. வாஷ் பண்ணி ஆற வச்சு அரைப்பேன் நான். ஏன்னா நல்லா காயணும், காஞ்ச பிறகு தான் அரைச்சி பவுட்ரு வைக்க முடியும் நம்ம. சில நேரத்தில் நான் வந்து கடையிலேருந்தும் பவுட்ரு வாங்கிட்டு வந்துடுவேன். இந்த வாட்டி நான் வந்து பார்த்திங்கன்னா கடையிலேருந்து தான் வாங்கின பவுட்ரு இருந்தது, அதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சில நேரத்தில் அம்மா ஊர்லேருந்து அரைச்சி அனுப்புவாங்க.
நான் இப்போ வந்து அவன் அம்மாக்கிட்டேயும் வந்து சொல்கிறதில்ல. ஏன்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா, நான் அம்மாக்கிட்ட வந்து கடையில் கொடுத்து அரைக்காதீங்க தான் சொல்லுவேன் நான். வீட்லேயே அரைச்சி அனுப்புங்கன்னு. மிளகாத்தூளும் வீட்டில் தான் அரைச்சி அனுப்புவாங்க அம்மா. அதால் அவங்களுக்கு என்னத்துக்கு இன்னும் கஷ்டம் கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு நான் இதெல்லாம் இங்கே பண்ணிக்கிறது. இதெல்லாம் ஈஸியாக இங்கே பண்ணிக்கலாம். ராகி கிடச்சதுன்னா நம்ம வாஷ் பண்ணி ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலான்றதால நான் இதெல்லாம் இங்கேயே பண்ணிக்கிறது. வெறும் மிளகாத்தூள் மட்டும்தான் அம்மாக்கிட்டேருந்து நான் கேட்பேன் எனக்கு அனுப்பி விடுங்கன்னு. அடுத்தது பார்த்திங்கன்னா, ராகி புட்டுக்கு வந்து மாவு வந்து வேக வைக்கிறேங்க நான். பாத்திரத்தில் தண்ணி விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு டவல் இதுக்கு தான் நான் யூஸ் பண்ணுற டவலு. அதை வந்து கட்டிட்டு அந்த பாத்திரத்தில் கட்டிட்டு அதுக்கு மேலே ராகி வந்து நான் கொட்டி மூடி போட்டு வேக வச்சுருவேன். ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். அதுக்கப்புறம் ஆறின பிறகு பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவேன் நான். என்கிட்ட மூடியெல்லாம் பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்குது. ஏன்னா மாவு வந்து தொடாமல் இருக்கணும். அதுக்காக நான் வந்து ஸ்டீல் பாத்திரம் ஒன்று பெருசாக இருந்தது, அதை தான் போட்டு மூடி போட்டு வச்சுருக்கேன் நான். இது எங்கள் பாட்டி அடிக்கடி பண்ணுவாங்க புட்டு. எவ்ரி சண்டேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் புட்டு, ஒரு வாரம் புட்டு பண்ணுவாங்க, ஒரு நாள் இடியாப்பம் பண்ணுவாங்க, ஒரு நாள் ஒரு சண்டே வந்து ஆப்பம் இல்லைனா வந்து பூரி அதை மாதிரி பண்ணி எங்கள் பாட்டியை நான் பார்த்துருக்கேன் நான். மோஸ்ட்லி வந்து எங்களுக்கு புட்டு தான் நிறைய பண்ணி கொடுக்குவாங்க. ராகி புட்டு, கம்பு புட்டு, அதுக்கப்புறம் அரிசியில் வந்து சேமியா புட்டு பண்ணுவாங்க. அது என்னோடய ஃபேவரட் சேமியா புட்டு. ஆனால் இப்போல்லாம் அவ்வளோ சாப்பிட்றதில்ல. இப்போ சேமியா பண்ணுறதுக்கு மிஷின் இருக்கான்னு தெரியல. அப்போல்லாம் போய் மிஷினில் அரைச்சிட்டு வந்து தான் பண்ணுவாங்க. நாளைக்கு லஞ்சுக்கு கோவக்காய் தான் பண்ண போகிறேன். அதால் கோவக்காய் வாஷ் பண்ணி எடுத்து தொடச்சி வச்சிட்டேன்னா ஈஸியாக இருக்கும் காலையில் வந்து கட் பண்ணிக்கிறதுக்கு. நான் எப்போதுமே கட் பண்ணி முன்னாடி நாளே வைக்க மாட்டேங்க. சமைக்கிற அப்போ தான் நான் கட் பண்ணி சமைக்கிறது வழக்கம். ஏன்னா அம்மாவை பார்த்து பார்த்து அதே யூஸ்டு நான். ராகி மாவு நல்லா வெந்தெடுத்து இப்போ எடுத்து ஆற வைக்க வேண்டியது தான். பாத்திரத்தில் போட்டு அதை வந்து எதுவும் மூடி போடக்கூடாது. ஏன்னா வந்து ஸ்வெட் ஆகிடுச்சுன்னா அதுலேருந்து தண்ணி எல்லாம் கொட்டி திருப்பி அந்த மாவில் வந்து கட்டி கட்டியாக வந்துடும். அது மட்டும் நான் தூக்கி போட்டுருவேன் எப்போதுமே. இது மாதிரி நல்லா ஆறின பிறகு பாட்டிலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தேவையான மசாலாலாம் கூட அரைச்சி எல்லாம் ஆற வச்சு பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். மிளகாத்தூளெல்லாம் பாட்டிலில் தீர்ந்துடுத்து, அதெல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நான் வீடியோ ரெக்கார்ட் ஆகிட்டுருக்குன்னு நினச்சிட்ருக்கேன். ஆனால் வீடியோ வந்து ஆன் பண்ணாமையே நான் வந்து எல்லாமே பண்ணி முடிச்சிட்டேன் நான். அதுக்கப்புறம் பார்த்த பிறகு தான் தெரிஞ்சது எதுவுமே நான் ஆன் பண்ணலன்னு. இப்போ ராகி பவுடர் நல்லா ஆறின பிறகு நான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவேங்க கண்டெய்னரில். இட்லி மாவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து உப்பெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிட வேண்டியது தான். மோஸ்ட்லி என்னோடய வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் இந்த வாரத்துக்கு. கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சாச்சுங்க. இப்போ கிச்சன் மட்டும்தான் க்ளீன் பண்ணோம். க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் துணி மடிக்கிறதுக்கு போகணும். துணி 2 நாள் துணி அவ்வளோ துவச்சி எடுத்து வச்சுருக்கேன், மடிக்கணும் நான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.